Semester question answer 11a. Calculate taxable capital gain for the following. An asset was purchased in 2022-23 for the rupees 2,50,000. The assets was sold for rupees 3 lakhs. In the previous year 2024-25 compute capital gain. எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அசெட் வந்து 22-23 எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணுறது வந்து 24-25. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 2,50,000 வாங்கி 3 lakhs வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான சம் வந்து பார்க்கலாம். வந்து சேல்ஸ் கன்சிடரேஷன் நம்ம வந்து எழுதியாச்சு. அது எவ்வளோ ஒன்றா சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னா இங்கே 3 lakhs சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது போட்டாச்சு. சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல, ஸோ அங்கே வந்து நம்ம டேஷ் போட்டோம். நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் நமக்கு இதுலேருந்து மைனஸ் பண்ணாலும் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் கிடைக்குது. அடுத்ததுலேருந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து லெஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸை லெஸ் பண்ணோம்னா நமக்கு 50,000 வருது. அதுக்கடுத்த பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து லெஸ் பண்ணணும், அது கொடுக்கல, ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இதுதான் நமக்கு ஷார்ட்டல் கேபிட்டல் கெயின். 11th சம் ஏக்கான ஆன்சர் இவ்வளோதான். 11வது பி. Mr. Raman Raju inherited a house at the Coimbatore from his father Mr. D. Raju on 1/1/2019. CI 280. The house was acquired by D. cost for the 6 lakhs and its fair market value is on 1/4/2024. 1/4/2014 was rupees 7,20,000 and it was sold on 10/5/2024 for the 13,50,000. Find out index cost and capital gain. வாங்கியிருக்காங்கன்னா 6 lakhsக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதனுடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னா 7,20,000. ஆனால் அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 13,50,000க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்க்கலாம். ஹெட்டிங் போட்டாச்சு. கால்குலேஷன் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். சேல்ஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க 13,50,000 வந்து பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 6 lakhsலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2013-14 அப்போ பாருங்கள் 220 அதை வந்து போட்டுட்டோம். அது 363 வந்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம போட்டோம்னா 9,90,000 வரும். ஸோ இந்த 9,90,000 வந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு 3,60,000 தான் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுதான் நமக்கு செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் பியில் 11th கொஸ்டின் பிக்கான ஆன்சர். 12a. Compute income from other source from the given investment. First one, rupees 31,840 10% tax free commercial securities. டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ டேக்ஸ் வேண்டியது இல்லை. இந்த 10% வந்து இதுக்கு கால்குலேட் பண்ணணும். செகண்ட் ஒன், rupees 6,286 received as interest on tax free public limited company listed. இப்போ இங்கே வந்து ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம வந்து கிராஸாக பண்ணணுமான்னு கேட்டேன். இதுக்கு வந்து வேண்டியது இல்லை. நான் கிஃப்ட் மாதிரி ஏதாவது வின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிராஸாக பண்ணணும், மற்றபடி இதுக்கு பண்ண வேண்டியது இல்லை. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 12a. Computation of income from other source particulars rupees commercial securities அது கொடுத்துருக்காங்க. அதுக்கான அமௌண்ட் போட்டோம். அதுக்கு வந்து 10% கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம போடுறோம். 100 divided by 100 minus 10 போட்டோம்னா நமக்கு 35,378 வந்து வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு வந்து 10% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். 6,286 into 100 divided by 100 minus 10 90 வரும். 100 divided by 90 போட்டோம்னா நமக்கு 6,984 வந்து வரும். ஸோ
1 and 2 வந்து ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து எவ்வளோன்னா 42,367. இதுதான் நமக்கு 12A க்கான ஆன்சர்.